இன்னைக்கெல்லாம் நமக்கு இளைய தளபதியா தெரிஞ்சிருக்கிற தளபதி ஆரம்ப காலகட்டங்களில் மிகப்பெரிய ஒரு தோல்வி படத்தை கொடுத்த ஒரு நடிகராக தான் இருந்தார். 4 ஆண்டு ஆசைதான் உறங்கும் போதும் ஒலிக்கும் அடிவுன் கொலுசின் ஓசைதான். இவரோட இவருக்கு மேலே ஒரு படி டாப் ஸ்டார் பிரசாந்த் இருந்தார். அவரோட நிலைமை எல்லாம் எல்லோருக்கும் நமக்கு இன்னைக்கு தெரியும். இன்னைக்கு இளைய தளபதி படத்தில் ஒரு கேமியோ ரோல் நடிக்கிற அளவுக்கு தான் பிரசாந்தோட நிலைமை இருக்குது. விஜய் ஒரு உச்சத்தை தொட்டிருக்கார் அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்களில் அவங்க அப்பா படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பூய உடக்காகங்கிற ஒரு படம் அவரை பட்டி தொட்டி எங்கும் எல்லா இடங்களுக்கும் டைரக்டர் விக்ரமன் கொண்டு போனார். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் படமாக அமைஞ்சது லவ் டுடே. பாலசேகரன் டைரக்டர் அன்றைய காலகட்டங்களில் அது மாதிரிலாம் ஒரு கதை வேறு எந்த படங்கள்லையும் வந்தது கிடையாது. அப்படி ஒரு நேர்த்தியான ஒரு அழகான ஒரு காதல் திரைப்படம். ஒரு அப்பானா எப்படி இருக்கணும், பையனா எப்படி இருக்கணும், அதே மாதிரி அப்பா இறக்குற தருவாயில் விஜய் வீட்டுக்கு ஓடி வரக்கூடிய காட்சியாக இருக்கட்டும், என் அப்பாவை ஏன் இறக்குற தருவாயில் என்கிட்ட சொல்லி அனுப்பலை அப்படிங்கிற அந்த நடிப்பெல்லாம் இயல்பாக இருக்கும். கரணோட நடிப்பு மிகப்பெரிய ஒரு அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமைஞ்சது. அதே போல் கதாநாயகியாக இருக்கக்கூடிய சுவலட்சுமி மந்த்ராலாம் பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க நடிப்பில். ஒவ்வொரு காட்சியாக இருக்கட்டும், விஜய்க்கு ஃப்ரெண்டாக வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளவு நேரடியாக இன்னைக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் ஏன் இது மாதிரியான கதையில் திரைப்படத்தை எடுக்க முடியல. டைரக்டர் பாலசேகரனோட அடுத்த படம் துள்ளி திருந்த காலம். இதெல்லாம் அன்றைய காலகட்டங்களில் இளைஞர்கள் எப்படி இருக்காங்களோ, ஒரு பெண் பின்னாடி அன்றைய காலகட்டம் ஓடி திருந்துக்கிட்டு இருப்பாங்க. காதலை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த காதலை அந்த பெண் அன்றைய காலகட்டங்களில் எந்த பெண்ணுமே ஏற்றிருக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் ஒரு கதையை அமைச்சு பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் நிறைய பேரோட ஃபேவரட் சாங்காக இருக்குது. ஏன் பெண்ணென்று பிறந்தாய், ஏன் பெண்ணென்று பிறந்தாய், ஏன் என் வாழ்வில் நுழைந்தாய், என்ன அழகு எத்தனை அழகு. இது மாதிரிலாம் இன்னைக்கு நிறைய பேர் காலர் டியூனாக வச்சுருக்காங்க, ரிங் டோனாக வச்சுருக்காங்க. விஜய் இது மாதிரி காதல் திரைப்படம் காதலுக்கு மரியாதை ஆகட்டும் விஜய்க்கு காதலை வைத்து மையம் வைத்து நிறைய படங்கள் ஹிட்டு கொடுத்துருக்கார். திரும்ப இது மாதிரி 2024க்கு அப்புறம் விஜய் இது மாதிரி ஒரு காதல் திரைப்படம் நடித்தார் அப்படின்னா எப்படி இருக்கும், கொண்டாடக்கூடிய அளவு இருக்குமா இருக்காதா? இன்னைக்கு அவரோட லைஃப் கேரியரே வேறு மாதிரி மாறிடுச்சு. 2000க்கு அப்புறம் காதல் திரைப்படங்கள் குறைய எதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அப்படியே ட்ரெண்டு மாறிடுச்சு. ஆக்ஷன் திரைப்படம் நிறையா வர ஆரம்பிச்சது. விஜயோட கேரியரில் ஆக்ஷன் படத்தை விட காதல் திரைப்படம் அவருக்கு நிறையா பெண்கள் ஆடியன்ஸை நிறையா படங்கள் கொடுத்துருக்கோம். எவ்வளோ ஒரு மாசான படமாக இருந்தாலும் சரி அதில் ஒரு காதல் இருக்கும். செல்வா படத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ காதல் இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஆக்ஷன் சீன்லாம் அந்த படத்தில் செல்வா படத்தில் இருக்கும். அதே மாதிரி திருமலை படத்தில் அவ்வளோ மாசான வசனங்கள் இருந்தாலும் அவ்வளோ ஒரு காதல் அவ்வளோ ஜோதிகாவோட அவ்வளோ அந்யோன்யமாக இருக்கும். இது மாதிரிலாம் காதல் திரைப்படங்கள் அன்றைய காலகட்டங்களில் நிறைய படங்கள் வெளியானது. காதல் தேசமாக இருக்கட்டும், காதலர் தினம், அது மாதிரி முரளி படம் அங்கிட்டு அப்படியே ஒரு ட்ராக் அப்படியே வேறு மாதிரி இதயம், அப்படியே ஒரு லவ்வை பின்னி பெடல் எடுக்கிற மாதிரி நிறைய திரைப்படங்கள் அன்றைய காலகட்டங்களில் நிறைய பேர் நடித்தாங்க. இந்த பக்கம் ஆசையாக இருக்கட்டும், அமராவதியாக இருக்கட்டும், அஜித் இந்த பக்கம் காதல் படத்தில் பின்னி பெடல் எடுத்தார். காதல் மன்னன், இது மாதிரி படங்கள்லாம் நிறைய படங்கள் வந்தது. ஏன் இன்னைக்கு 2000க்கு அப்புறம் காதல் திரைப்படம் அப்படியே மறக்கடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தெரியல. மக்கள் நிறைய மக்கள் எதிர்பார்க்காங்க. அது மாதிரியான படங்கள் திரும்ப எடுத்தாங்க அப்படின்னா காதல் வளரும், நல்ல காதல் வளரும். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள்.